பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். இம்மாதம் சிவான் எபிரேய 3ஆம் மாதம் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவ மகிமையின் பலத்தின் மாதமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தயவினாலே உங்கள் கொம்பு உயரும். கொம்பு என்றால் உங்கள் பெயரை குறிக்கிறதா இருக்கிறது. உங்கள் பெயர் மற்றவர்களால் நினைவு கூறப்படாமல் புறக்கணப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தலை எங்கே தாழ்த்தப்பட்டதோ கர்த்தர் அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். கலங்காதிருங்கள். யோவான் 14:1 இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னதின் அர்த்தம், இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த நாளில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்கள் பலத்திற்கு மிஞ்சின சூழ்நிலையாக கூட இருக்கலாம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இம்மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 89:17 படி, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரையே நம்பியிருங்கள். தேவ மகிமை உங்களை ஆட்கொள்ளும். வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தேவைகளை ஜெயமாய் இந்த மாதம் முடிய செய்வார். இஸ்ரவேலர் 40 வருடம் வனாந்தரத்திலே வழிநடத்தின தேவ மகிமை ஒரு குறைவில்லாமல் அவர்கள் தேவைகளை பூரணமாய் தேவன் சந்தித்தார். அதிகாலையிலே வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். பாளையம் முழுவதும் காடைகளினால் நிரப்பினார். கண்மலையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணினார். வனாந்திரமான கடுவெயிலில் மகிமையின் மேகத்தினால் பாதுகாத்தார். கடும் குளிரில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை பாதுகாத்த அதே தேவன் உங்களையும் பாதுகாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். 40 வருடம் அவர்கள் வஸ்திரம் பழமையாயும் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் அவர்களுக்கு தந்திருந்தார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்கள் குடும்ப தேவையிலும், பிள்ளையுடைய படிப்பு தேவையிலும், தொழிலுக்குண்டான தேவைகளிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே பூரண சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அவரை பூரணமாய் நம்புங்கள். பூரணமான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.